श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा कृते। श्री लक्ष्मी सहस्रम प्रारंभ स्तबகம் ஸ்லோகம் 5. இந்த ஸ்லோகம் ஒரு சில புத்தகங்களில் சில வார்த்தைகள் வேறுபட்டும் வேறு சில புத்தகங்களில் சில வரிகள் வேறுபட்டும் காணப்படுகிறது. ஆனால் அர்த்தம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். அந்த ஸ்லோகங்கள் இரண்டையும் இங்கு நாம் பார்ப்போம். ஜலதி துஹிதுர் ஸ்துத்யா சத்யா சதி மம பாரதி ரச்சயது நமோ வாச்சே பிராச்சேதசானன ஜன்மனே பவதவ பவம் தாபம் லோபம் நயந்த்யனயாயயா புவி சுலபதாம் நீதா சீதா சரித்ர சுதாஜரி. ஜலதி துஹிது ஸ்துத்யா சத்யா சதி மம பாரதி ரச்சயது நமோ வாச்சே பிராச்சேதசானன ஜன்மனே பவதவ பவம் தாபம் லோபம் நயந்த்யனயாயயா புவி சுலபதாம் நீதா சீதா சரித்ர சுதாஜரி. சமுத்திர கன்னிகையை சீதா சரித்திரம் என வால்மீகியால் போற்றப்பட்ட அமிர்த நதியாகிய ஸ்ரீமத் ராமாயணம் வால்மீகியின் முகத்தில் உதித்த உன்னை பற்றிய இந்த ஸ்தோத்திரமானது பிரம்மாவின் விருப்பத்தினால் சரஸ்வதியாக உன் வாக்கில் வந்தது. அதை எனது நாவானது நம என்ற சப்தத்தை பிரயோகிக்கின்றது, அதாவது நமஸ்காரம் செய்கின்றது. இந்த உலகில் உள்ள ஜீவன்கள் யாவரும் சம்சார தாபத்தினாலும் லோபத்தினாலும் துரதிர்ஷ்டங்களாலும் துக்கப்படுவதை தவிர்க்க இந்த ஆதிகாவியத்தை தந்த வால்மீகியை துதிக்கின்றேன் என்பது அதன் பொருளாகும். இதே இந்த ஸ்லோகத்தினுடைய இன்னொரு வடிவத்தை பார்த்தோமானால், புவன ஜனனீம் துஷ்டூஷந்தி புரோ ரசனாதுனா ரச்சயதி நமோ வாச்சே பிராச்சேதசானன ஜன்மனே ஜனக தனயா திவ்யோ தந்தாமிருத திரவவர்ஷினி ஜகதி கவய ஸ்ராவ்யம் காவ்யம் கிருணந்த் யவலம்பியாம். ஹே புவன ஜனனி, ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு ஆதிகாவியம் என்ற பெயர் உண்டு. அதற்கு முன் தோன்றிய காவியங்கள் எதுவும் இல்லை. சதகோடி பிரவிஸ்தரம் எனும்படியாக 100 கோடி அளவு வருடமாய் சத்தியலோகத்தில் ஸ்ரீமத் ராமாயணம் நடையாடி கொண்டிருந்தது. அதை மண்ணுலகுக்கு கொண்டு வர விரும்பிய பிரம்மா வால்மீகியின் வாயிலாக வால்மீகியும் அறியாதபடிக்கு வெளிவரச் செய்தார். மா நிஷாத என்று தொடங்கும் ஸ்ரீமத் ராமாயண ஸ்லோகம் வால்மீகியின் வாயிலிருந்து திடீரென வெளிவந்தது. இந்த ஸ்லோகத்தை கூறி முடித்த பின் வால்மீகி எப்படி இது என் வாயிலிருந்து வந்தது என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது இந்த ஸ்லோகம், அதாவது சரஸ்வதியின் மூலமாக இந்த ஸ்லோகமானது உன் வாயில் வெளிவந்தது. இதனை அடிப்படையாக கொண்டு ராமாயணத்தை ஏற்றுவாயாக என்ற ஸ்லோகத்தை கூறி பிரம்மா சென்றார். அதனால்தான் பிராச்சேதசானன ஜன்மனே என்று கவிஞர் இதை குறிப்பிடுகின்றார். ஸ்ரீமத் ராமாயணம் சீதையின் வரலாற்றையே மிகுதியாக வர்ணிப்பதால் சீதாயா சரிதம் மகத் என்று வால்மீகி கொண்டாடுகின்றார். முதல் நூலாகிய ராமாயணத்தை பார்த்த பின்பே காளிதாசன் முதலான கவிஞர்கள் இதன் நடையை பின்பற்றி தாமும் இனிய நூல்களை செய்தார்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்ரீயின் பெருமையை குறித்து எழுதிய வால்மீகியை அனைவரும் வணங்க வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் உட்பொருளாக விளங்குகின்றது. இன்று நாம் பார்க்க இருக்கும் க்ஷேத்திரம் திருவள்ளூர் க்ஷேத்திரத்திற்கு அருகில் உள்ள ஈக்காடு என்னும் தலத்தின் மகிமைகள். ஒரு வகையில் ராமாயணத்தோடு சம்பந்தம் உடைய தலம் இந்த ஈக்காடு. ராமச்சந்திரமூர்த்தி அஸ்வமேத யாகம் செய்ய விரும்பிய போது சீதா பிராட்டியை வனத்துக்கு அனுப்பிவிட்டபடியால் அவரை போலவே தங்க பிரதிமை ஒன்றை செய்து அதை வைத்து யாகத்தை முடித்தனர். யாகம் முடிந்து ராமபிரான் கிளம்பிய போது அந்த ஸ்வர்ண விக்கிரகமானது, சுவாமி, சீதையின் ஸ்தானத்தில் வைத்து எனக்கு அருளினீர், தற்போது என்னை தனியாக விட்டு செல்லாமல் தங்களோடு அழைத்துச் செல்ல வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தாள். ராமச்சந்திரமூர்த்தியோ, ஸ்வர்ண சீதையை, இந்த அவதாரத்தில் நான் ஏகபத்னி விரதம் பூண்டுள்ளேன்.
எனவே சீதாவை தவிர வேறு பெண்ணை என் வாழ்வில் சிந்தையாலும் நினையே. ஆனாலும் உனது பக்தியை அறிந்து கலியுகத்தில் நீ கனகவல்லியாக அவதாரம் செய்வாய். அப்பொழுது நான் உன்னை கரம் பிடிப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். யுகங்கள் கடந்து கலியுகத்தில் தர்மசேனபுரம் என்ற நகரை சத்தியம் தவறாமல் ஆண்டு வந்த மன்னன் தர்மசேனனுக்கு மகளாக அவதரித்தாள் ஸ்வர்ணசீதை. மன்னன் அவளுக்கு வசுமதி என்று பெயரிட்டு வளர்த்தார். வசுமதி பேரழகியாக வளர்ந்து வந்தார். அவளை கரம் பிடிக்க சரியான தருணம் வாய்க்கவும் திரு எவ்வள் என்று வழங்கப்பட்டதாகிய திருவள்ளூர் கஷேத்திரத்தில் உள்ள ஸ்ரீ வீரராகவ பெருமாள் ஒரு அழகான ராஜகுமாரனின் தோற்றம் கொண்டு வசுமதியின் முன் தோன்றினார். அவரின் சுந்தர தோற்றத்தை கண்டதும் வசுமதி தன் முற்பிறப்பின் ரகசியத்தை உணர்ந்தாள். ராஜகுமாரனாகிய ஸ்ரீ வீரராகவன் வசுமதியுடன் தன் காதலை சொல்லி தன்னை கரம் பிடிக்க வேண்ட, அவளோ எனக்கு இந்த பிறவியில் தந்தையான தர்மசேனனின் அனுமதியை கேளுங்கள் என்று கூறினார். ராஜகுமாரனும் தர்மசேனரிடம் சென்று வசுமதியை மனம் முடிக்க அனுமதி கேட்க, ராகவனின் முகதரிசனம் கண்ட பின்னரும் மன்னர் மறுப்பாரோ? ஆகவே தனது மகள் வசுமதியை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்கின்றார் மன்னர். திருமணம் ஆனதும் புதுமண தம்பதியும் தர்மசேனரும் அவர்களின் குலதெய்வமாகிய திரு எவ்வள் வீரராகவ பெருமாளை தரிசிக்க ஆலயத்திற்கு சென்றதும் தம்பதிகள் கைகோர்த்த வண்ணம் கருவறையை நோக்கி சென்று மன்னன் காணும் போதே கருவறைக்குள் சென்று மறைந்தனர். அப்பொழுதுதான் அவர்கள் இருவரும் யார் என்று மன்னனுக்கு தெரிந்தது. தனது பாக்கியத்தை எண்ணி மகிழ்ந்தார். அன்னை அவதரித்த தலமாகிய ஈக்காட்டில் ஒரு கோவிலை கட்டினார். அந்த கோவில் பழமையான கட்டிடமாக ஒரு காலத்தில் கோபுரங்களோடு இருந்தாலும் தற்பொழுது சிறிய மண்டபமாக காட்சியளிக்கின்றது. இந்த கோவிலின் வரலாறு குறித்த கல்வெட்டு எதுவும் காண கிடைக்கவில்லை. ஆனாலும் சிற்பங்களின் பாணியை காணும் பொழுது கோவில் விஜயநகர பேரரசின் காலத்தைச் சேர்ந்தது என்பதை கணிக்க முடிகின்றது. கோவிலின் இடதுபுறம் தாயாரின் சன்னதி காணப்படுகின்றது. வீரராகவனின் வரவை எதிர்நோக்கி காத்திருப்பது போல் தெற்கு நோக்கி அமர்ந்த கோலத்தில் அருள்கின்றார் வசுமதி தாயார். மேற்கு நோக்கிய சன்னதியில் பெருமாள் கல்யாண வீரராகவ சுவாமியாக அருள் பாலிக்கின்றார். ஒரு கையால் அன்னையை ஆலிங்கனம் செய்தபடியும் மறு கையால் அபயஹஸ்தம் காட்டியும் காட்சி கொடுக்கின்றார். கோதை நாச்சியார், ஸ்ரீனிவாச பெருமாள், விஸ்வக்சேனர், ராமானுஜர் முதலியோர் அருள் புரிகின்றனர். திருவள்ளூரில் எழுந்தருளியுள்ள கனகவள்ளி தாயாரின் அவதார தலமாக இந்த கோவில் திகழ்கின்றது. ராமனால் உருவாக்கப்பட்டதாகிய அந்த ஸ்வர்ண சீதை தற்போது திருவள்ளூரில் தாயார் சன்னதியில் எழுந்தருளி இருக்கின்றார். ஸ்வர்ண சீதை என்ற திருநாமத்தோடேயே அவள் அங்கு அருள் பாலிக்கின்றாள். நாமும் திருவள்ளூர் செல்லும் பொழுது திருவள்ளூருக்கு அருகிலேயே கனகவள்ளி தாயாருடைய அவதார ஸ்தலமாக திகழும் இந்த ஸ்தலத்துக்கு சென்று ஸ்ரீ கல்யாண வீரராகவரையும் ஸ்ரீ கனகவள்ளியையும் தரிசித்து நம்முடைய அனைத்து நலன்களும் வேண்டி பிரார்த்திப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.